இந்த சம பாரு இந்த சம பாருங்க. The body is thrown horizontally. The body is thrown horizontally from the top of a tower. Top of a tower of a height 5 meter. It touches the ground at a distance. It touches the ground at a distance 10 meter from the foot of the tower. Find the initial velocity of the body அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்ப இத நம்ம ஈஸியாவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா trajectory ஃபார்முலா அந்த பர்டிகுலர் ஹைட்ல இருந்து ஹரிசாண்டலா த்ரோ பண்ணும்போது பேரபோலிக் பாத்தா இருக்கும். அந்த trajectory ஃபார்முலா இருந்துச்சுன்னா நம்ம இங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்ம இத எப்படி அதை பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சிம்பிளா நம்ம trajectory ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு கான்ஃபிகரேஷன் பண்ணி பிக்சரைஸ்டா நம்ம பண்ணி இதை எப்படி டீடைல் பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஹைட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? ஹைட் வந்து 5 மீட்டர் சொல்லியிருக்காங்க. ஹைட் வந்து 5 மீட்டர் ஹைட்டு. சரிங்களா? 5 மீட்டர் ஹைட்டு. அங்கிருந்து த்ரோ பண்ணுறாங்க. எவ்வளோ வெலாசிட்டியில்? யூ வெலாசிட்டியில் த்ரோ பண்ணுறாங்க. யூ வெலாசிட்டியில் த்ரோ நடக்குது. அப்போ அங்கேருந்து அப்படியே கீழே வந்து இங்கே விழுது. இந்த ஃபுட் ஆஃப் த டவர்ல இருந்து எவ்வளவு தூரம் தள்ளி? எக்ஸ் டிஸ்டன்ஸ். அப்ப இங்க இருந்து இது வந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ் தள்ளி விடுது. 10 மீட்டர் தள்ளி விடுது. சரிங்களா? 5 மீட்டர் மேல இருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். எப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ் டி பி எக்ஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ் தான், அது யூ தான். அண்ட் நமக்கு y வந்து half gt ஸ்கொயர். இந்த y நீங்க போட்டீங்கன்னா y ஈக்குவல் டு ux. இதை நம்ம t போடணும்னா t ஈக்குவல் டு x பை யூன்னு போட்டுக்கலாம். சரிங்களா? இந்த ஈக்குவேஷன் இருந்து. ஸோ அதை நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா half gt பதிலாக x பை u த ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த ஈக்குவேஷன்ல நமக்கு u மட்டும்தான் தெரியாது, x தெரியும். x வந்து 10, y வந்து 5. அப்ப நம்ம இதுல ஈஸியா போட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். y வந்து எவ்வளவு? 5 மீட்டர் above half, g வந்து 10, x வந்து தெரியாது, x ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். u வந்து சாரி x வந்து தெரியும், சாரி x வந்து 10 ஸ்கொயர், u வந்து தெரியாது, அது u ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். அப்ப u ஸ்கொயர் இங்க கொண்டு போயிட்டோம்னா இங்க இதை அடிச்சோம்னா 5 வருது. 5 10 ஸ்கொயர் டிவைடட் பை இந்த 5 இங்க கொண்டு வந்துடலாம். சரியா? அப்ப 5 கேன்சல் அவுட் பண்ணிடலாம். கேன்சல் அவுட் பண்ணோம்னா நமக்கு ஈஸி. ஸோ 10 ஸ்கொயர்னு வருது. 10 ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர்னா யூ ஈக்குவல் டு 10 தானே. யூ ஈக்குவல் டு 10 மீட்டர் பை செகண்ட். பிகாஸ் இட் இஸ் வெலாசிட்டி. ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.